விக்கிரவாண்டி வேன் ஓட்டுநர் சங்கத்துலேருந்து வந்திருக்கேன். வேன் சங்கத்துக்கு வந்திருக்கேன். இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்தாலே பாண்டிச்சேரியிலேருந்து யூனியன் பிரதேசம் அண்டை மாநிலத்திலேருந்து வந்து நம்ம விழுப்புரம் சார் எல்லா ஊர்லேயும் 35 சீட்டு 40 சீட்டு ஏற்றி நாங்கள் 2 வண்டி ஒரே இடத்துல சவாரி எடுக்கிற இடத்துல அவங்க ஒரே வண்டியில் ஏற்றின்னு போயிடுறாங்க. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கட்டி எங்கள் வண்டி மலைக்கு போகாமல் வீட்டிலே சும்மா தான் நிற்கிது. நாங்கள் லைஃப் டேக்ஸ் கட்டுறோம், கிரீன் டேக்ஸ் கட்டுறோம், எல்லா டேக்ஸும் கட்டுறோம், எஃப்சி எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். எங்களால் சவாரியே எடுக்க முடியல. அவங்க வந்து எல்லாருமே வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை வருஷம் அந்த ஆர்டிஓ பிடிச்சி தான் கொடுக்குறோம். அவங்களும் 85,000 87,000 ஃபைன் அடிக்கிறாங்க. அதையும் மீறி தெரியாமல் ராத்திரியில் 12 மணிக்கு 1 மணிக்கு திருட்டாவில் வந்து கள்ளத்தோணி மாதிரி கள்ளக்காதல் மாதிரி நைட்டில் வந்து 2 மணிக்கு 3 மணி ஏற்றின்னு ஓடிடுறாங்க. எங்களால் அந்த வண்டி பிடிக்க முடியல. நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்க ஆர்டிஓட்டையும் கலெக்டர்ஸும் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த அரசு வந்து இதுதான் தமிழ்நாட்டில் ஓடணும், பாண்டிச்சேரி வண்டி பாண்டிச்சேரி தான் ஓடணும். இப்போ வந்து பாண்டிச்சேரி வண்டி வந்து போகிற வண்டி இங்கே வந்து சவாரி ஏற்றுது, எங்களுக்கு சவாரி வரமாட்டேங்குது. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்ஸி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்கள் கட்டுறோம், அவங்க வந்து இங்கே சவாரி எடுக்கிறாங்க. அவங்க மாநிலத்தை அவங்க எடுக்கணும், எங்கள் மாநிலத்தில் நாங்கள் எடுக்கணும். அவங்க வந்து இங்கே எடுக்கிறதால எங்களுக்கு வந்து சவாரி வரமாட்டேங்குது. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதுக்கு வந்து ஆர்டிஓ கிட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். இது அவங்க வந்து ஒழுங்கான ஆக்ஷன் எடுத்து எங்கள் வாழ்வாதார பிரச்சனையை தேடி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நாங்கள் இது மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையை உண்ணாவிரத நடவடிக்கை எடுப்போம். ஐயப்பன் கோயில் சீசனுக்கு